தங்களுக்கு திருமணம் செய்து வைக்க கோரி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு வந்தாங்க. அவங்களுக்கு முறைப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நெல்லை மாவட்ட செயலாளர் தலைமையில் திருமணம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இதை அறிந்த பெண்ணின் குடும்பத்தினர் பந்தல் ராஜா தலைமையில் பல்வேறு ரவுடிகளை இணைத்து கொண்டு இன்னைக்கு அந்த பையனுடைய குடும்பத்தினரை மிரட்டல், அந்த பையனுடைய குடும்பத்தினர் வெளியே வர முடியாத அளவுக்கு அவர்களுடைய வீடுகளுக்கெல்லாம் சென்று மிரட்டி இருக்கிறாங்க. இந்த தகவல் அறிந்த உடனேயே இன்றைக்கு நாங்கள் மதியம் காவல்துறை ஆணையாளரிடம் வாய்மொழியாக ஒரு புகார் கொடுத்திருந்தோம். அந்த அடிப்படையில் எங்கள் காவல்துறை அனுப்புறதாக சார் சொல்லியிருந்தாங்க. அதுக்கிடையில் மாலையில் பந்தல் ராஜா தலைமையில் ஒரு 25 பேர் கொண்ட கும்பல் எங்களோட கட்சி அலுவலகத்திற்கு இங்கே இருந்த ஒரு 10-15 பேர் கட்சி அலுவலகத்தில் இருந்தவங்களை எல்லாம் தாக்கி விட்டு சேர்களை உடைத்து 3 கதவுகளையும் உடைத்து சமையலறைக்கு சென்று அங்கே கேஸை திறந்து விட்டு ஃப்ரிட்ஜை உடைச்சி போட்டுட்டு கண்ணாடி எல்லாமே அடித்து நொறுக்கிட்டு மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளால், சின்ன சாதி பையலுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா, நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் பிறந்த பிள்ளையா, நீங்கள் என்ன அந்த சமூகத்தில் பிறந்தவங்களா, உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தங்கிற அளவுக்கெல்லாம் மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளை பேசி அந்த பெண்ணினுடைய அண்ணனும் அவங்க அப்பா பந்தல் ராஜா உட்பட அனைவரும் என்னையும் உட்பட ஒரு பெண்ணுன்னு பார்க்காம பிடிச்சி தள்ளி கீழே தள்ளி முடியை பிடிச்சி இழுத்து என்னுடைய ஃபோனெல்லாம் பிடுங்கி மிகப்பெரிய அளவில் தகராறு, ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளால் பேசி மிகப்பெரிய தகராறு செய்துட்டு இன்றைக்கி போயிருக்கிறாங்க. 3 வாகனங்களில் தான் அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க. அப்போ காவல்துறை இருக்கும்போதே ஒரு கட்சி அலுவலகத்துக்குள்ளே புகுந்து இப்படி அடிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு எப்படி தைரியம் இருக்குது? அப்போ இதன் மீது சட்டப்படியான நடவடிக்கையை உடனடியாக எடுக்கணுங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.